ரொம்ப குளிர்ந்து பாஸ். கேலண்டர் போன சைலண்ட்ல போடு. பாஸ் என்ன அருமையா ஜோக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? நீங்க மட்டும் இதை கேட்டீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணா போயிடும். ஒரு புருஷன் பெருமையா சொல்றான், என் பொண்டாட்டிய என்னோட கை புள்ளில நான் வச்சிருக்கேன்னு. ஆனா அதுக்கப்புறம் என்னமா போட்டிருக்காங்க பாருங்க. என்ன சிரிப்பா அடக்க முடியல பாஸ். ஒருவேளை இவ சுருத்தியா இருக்குமோ? இவளை ஃபாலோ பண்ணத்தான் தெரியும். நான் தான் சொன்னேன்ல, இவளை வச்சுதான் அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு. இவ இந்த நேரத்துல இங்க இருக்கிறத பார்த்தா நாம நினைச்சது சரியோன்னு தோணுது. அன்னைக்கு ராத்திரி பிரேமோட அண்ணன் பார்த்தது இவளா இருக்குமோ? இவளாலதான் அண்ணனுக்கும் சஞ்சனாவுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பாஸ். இன்னைக்கு அந்த மாதிரி நடக்க நான் விடவே மாட்டேன். இன்னைக்கு நான் கேலண்டர், ஒருவேளை நீ இப்பவே உன் மொபைலை சைலண்ட்ல போடலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எங்க போயிட்ட? உன் போனை சைலண்ட்ல போட சொல்லி எப்ப சொன்ன? கேட்டா தானே? சரியான நேரத்துல உன்னோட ரிங் வந்ததால எல்லாமே போச்சு. சின்ன கன்ஃபியூஷன். சாரி பாஸ். இந்த சாரி பூரி எல்லாம் விடு, முதல்ல அவளை தேடு. எங்க போனானே தெரியல. இங்க பாரு, இனிமே சவுண்டே வரக்கூடாது, புரியுதா? கிளம்பு. என்னாச்சு? கிடைச்சாளா? இல்ல பாஸ். கேலண்டர், உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னாலதான் அவ இந்த இடத்த விட்டு போயிட்டா. பாஸ் சாரி, இந்த மாதிரி தப்பு மறுபடியும் நடக்காம பாத்துக்கிறேன். மறுபடியுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவளை பிடிக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுப்பானா? முட்டாள், அவ இன்னும் அலர்ட் ஆயிடுவா. இனி நம்ம கதை கஷ்டம்தான். 50-50.
எனக்கு என்ன தோணுதுன்னா அவ ரொம்ப தூரம் எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நாம போய் தேடி பார்க்கலாமே. சரி வா, நீ அந்த பக்கம் போ. எங்க போயிருப்பா? ஒரு நிமிஷம். ஒருவேளை அவளுக்கும் பரத்வாஜ் குடும்பத்துக்கும் 50-50 கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அப்ப அவ அங்கதான் போயிருப்பா. எந்த நேரத்துல கொலுசு சத்தம் கேக்குத? அம்மா தாயி, இது அந்த பச்சை கண்ணு இருக்கிற பொம்பளையா இருக்குமோ? இந்த பொம்பளை எங்க ரூமுக்கு எதுக்காக வந்தா? பிரேம்க்கு என்னாச்சு? இவர் ஒரு சின்ன சத்தம் வந்தாலே எந்திரிச்சிருவாரே. ஆனா இப்போ ஜுரம் குறைஞ்சுதா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சீமா, நீ காலையில இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்க, ரொம்ப டயர்டா இருப்ப. இந்த பாலக்குடி நல்ல தூக்கம் வரும். நீங்க குடிச்சிட்டீங்களா? அஞ்சலி, என்ன விளையாட்டுது? பிரேம், ஒன்னும் பிரச்சனை இல்லை.
நான் இப்பவே இதை க்ளீன் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல சீமா, நான் போய் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம், எனக்கு இப்ப பால் குடிக்கணும்னு தோணல. நீங்க முதல்ல அஞ்சலி எப்படியாவது தூங்க வச்சிருங்க, அதுக்குள்ள நான் இதை க்ளீன் பண்ணிடுறேன். அநேகமா போன தடவை மாதிரி இந்த தடவையும் பால்ல மருந்து கலக்கி இருப்பாங்க. அதனாலதான் பிரேம் மயக்கத்துல இருக்காரு. ஒருவேளை நானும் அந்த பாலை குடிச்சிருந்தேன்னா. சஞ்சு, 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 எழுந்துரு. சஞ்சு, இவ ஏன் சஞ்சனாவை எழுப்பிட்டு இருக்கா? அம்மா தாயே, இப்ப நான் என்ன பண்றது? இந்த பொம்பளை நானும் பிரேமும் மயக்கத்துல இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப எந்திரிச்சு எப்படி பேசுறது? இப்ப நான் ஏதாவது கத்தி கூச்சல் போட்டான்னா இந்த பொம்பளை சஞ்சனாவை ஏதாவது இல்ல, நான் சஞ்சனாக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். நான் சைலண்டா இருந்தேன். இந்த பொம்பளை என்னதான் பண்றான்னு பாக்கணும். சஞ்சு, எழுந்துரு. பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நான் இங்க சும்மா உன்கிட்ட பேசணும் தான் வந்திருக்கேன். நேத்து ராத்திரி நீ என்ன உன் பெரியப்பா கூட பார்த்தல? இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இல்லனா உன் பெரியப்பாக்கு ஏற்பட்ட அதே நிலைமைதான் உனக்கும் ஏற்படும். நான் உன்னையும் அதே மாதிரி பண்ணணும் நீ விரும்புறியா? குட் கேர்ள், நல்லா தூங்கு. குட் நைட். அம்மா தாயே, யார் இந்த பொம்பளை? போன எடு. பாஸ், எதுக்காக நீங்க இந்த நேரத்துல சீமாவுக்கு கால் பண்றீங்க? அந்த ஸ்ருதி பரத்வாஜ் ஹவுஸ்க்கு தான் போயிருப்பா. அதனால சீமாவை அலர்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஹலோ சீமா. சீமா, அந்த பொண்ணு அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டா. நீங்க எதுக்கும் செக் பண்ணி சொல்லுங்க அவ அங்க இருக்காளா இல்லையான்னு. இவன்
என் போன்ல யார்கிட்ட? ஒருவேளை இது அமரா இருக்குமா? அம்மா தாயே, இப்ப நான் என்ன பண்றது? அமர், நீங்க கவலைப்படாதீங்க. வீட்ல எல்லா கதவும் மூடி இருக்க, அவளால உள்ள வர முடியாது. நீங்க ஸ்ருதியை வெளியிலேயே தேடுங்க. ஆனா சீமா, இவ என்னோட வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கா. ஆனா எப்படி? இந்த பொம்பளை யாராதான் இருப்பா? அப்படின்னா இது எல்லாமே உன்னுடைய திட்டம் தானா? அமர ஆரஞ்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது எல்லாமே உன்னுடைய நடக்கும் தானா? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ண அமர், அப்புறம் நீ உங்க 2 பேராலையும் என்கிட்ட நெருங்கவே முடியாது. இவ யாரா இருப்பா? இப்ப நான் என்ன பண்றது? பிரேம், பிரேம் எந்திரிங்க. பிரேம், பிரேம் இங்க பாருங்க, கண்ணை திறங்க. பிரேம், இவர்தான் மயக்கமா இருக்காரு. அப்புறம் எப்படி எந்திரிப்பாரு? அம்மா தாயே, இப்ப நான் என்ன பண்றது? நான் இப்போ இந்த நேரத்துல யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அமர், நான் இந்த விஷயத்தை உடனே அவர்கிட்ட சொல்லி ஆகணும். ஏன் வயசுல அந்த பொம்பளை போய் சொல்லிருக்கான்னு உடனே சொல்லிடணும். உடைச்சிருக்கு. அந்த பொம்பளை ஏன் போன உடைச்சிருக்கா? ஆனா அது எப்படி நடந்திருக்கும்? என்ன ஆனாலும் சரி, அவளை விட மாட்டேன். நான் எப்படியாவது அந்த பொம்பளை யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்.